Students, now we are going to discuss about Unit 7 Company Accounts. Before that, let us we see one by one about the theories of companies. Here, human needs and wants are ever growing. In order to meet them, production must be carried on a large scale. ஸோ ஹியூமனோட நீட்ஸு வான்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வளர்ந்து வர அந்த ஹியூமனோட நீட்ஸுக்காக ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது பெரிய லெவலில் நம்ம பண்ணணும். அந்த ரீசன்னால தான் கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் திஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், மாடர்ன் டெக்னாலஜி, மேனேஜரியல் ஸ்கில்ஸ் ஆர் நீடட் ஃபார் பிஸ்னஸ் யூனிட்ஸ். Sole proprietorship and partnership firms may not be able to raise large amount of capital to equip themselves with this. ஸோ லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா சோல் ட்ரேடர் பிஸ்னஸோ அல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோ இங்கே சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா அதில் நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. சின்ன லெவல் கேபிட்டல் வச்சுட்டா ஸ்மால் லெவல் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஒன்லி எனஃப் டு ஸ்டார்ட் த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஆனால் பெரிய லெவலில் பிஸ்னஸ் அதில் பண்ண முடியாது. அதனால தான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, sole proprietorship and partnership firms may not be able to raise large amount of capital to equip themselves with this. To overcome this limitation, the concept of company form of organization came into existence. The capital of companies is divided into small units called shares. ஓகே, நோட் பண்ணிப்பா. ஒரு கம்பெனியோட கேபிட்டல் வந்து ஒரு ஸ்மால் யூனிட்டால் டிவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்மால் யூனிட்டுக்கு பேர் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். த கேபிட்டல் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் டிவைடட் இன்ட்டு small units called shares. Capital needed by the company would be raised by inviting the general public to buy shares and invest in the business. இந்த கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக, கேபிட்டல் கலெக்ட் பண்ணுறதுக்காக பப்ளிக் கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி தராங்கன்னா அது லீகலாக தரும்போது பேப்பர்லையோ அல்லது மற்ற இதுலையோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பிக்கு பேர் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The capital of the company is divided into small units called shares. Capital needed by the company could be raised by inviting the general public to buy shares and invest in the business. These investors are called shareholders or members of the company. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் ஷேர்ஸ். யாரெல்லாம் ஷேர்ஸு அப்ளிகேஷன் போட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பேர். So the money raised by issuing shares is called share capital. Profits are distributed among the shareholders in the form of dividend. Okay, ஸோ இதில் ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஷேர்ஸுக்கு உண்டான எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து பிரித்து தருவாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட். ஓகே, ரைட். It is not practical for all the members to take part in the management of the company. ஸோ எல்லா மெம்பர்ஸும் இதில் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா மெம்பர்ஸ் எங்கேருந்து வேணால் கம்பெனியில் மெம்பர்ஸாக சேரலாம். ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ த அப்பாயிண்ட் அட் த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எல்லாருமே ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. The liability of shareholder is limited to the face value of shares. கம்பெனியோட மெயினான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லிமிடெட் லைபிலிட்டி. ஓகே, லிமிடெட் லைபிலிட்டி பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னா ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரெடிட்டார்ஸ் எடுத்துக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா கம்பெனியோட டெப்ட்ஸ்க்காக. ஓகே, பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியும் சோல் ட்ரேடர்லேயும் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் லைபிலிட்டி தான். ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய கம்பெனி டெப்ட்ஸ்க்காக ஓன் அசெட் வந்து லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. அதுதான் லிமிடெட் லைபிலிட்டி அப்படிங்கிறது. ஏ லிமிடெட் கம்பெனி டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட். இட் ஹேஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, த லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் இஸ் லிமிடெட் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ பே பண்ணணுமோ அது வரைக்கும் பே பண்ண போது ஓன் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கம்பெனி பார்த்திங்கன்னா ஏ லிமிடெட் கம்பெனி டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ். ஸோ மற்ற பிஸ்னஸ் யூனிட்ஸோட கொஞ்சம் டிஃபர் இது. இட் ஹேஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. இது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி செப்பரேட் லீகல் என்டிட்டி நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப்பு, ஜாயின்ட் வித் ஃபேமிலி பிஸ்னஸ். அதில் ஓனர்ஷிப்பு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நாட் சேம். ஓகே, அதில் இல்லை ஓனர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நாட் செப்பரேட், ரெண்டுமே சேம் தான் அதில். ஆனால் கம்பெனிஸ் அப்படிங்கிறது
கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனே கம்பெனி வேறு ஓனர்ஷிப் வேறு அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸோட இருக்குது. ஓகே, ரைட். தென் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீனிங்கில் company is a voluntary association of person which has separate legal entity. It has perpetual succession and liability of the members is limited. அதனுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கம்பெனி அப்படிங்கிறது தன்னிச்சையாக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்பெனி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன் விச் ஹேஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, இட் ஹேஸ் பெர்பெச்சுவல் சக்சஷன். இட் ஹேஸ் லாங் லைஃப்பை வந்து இருக்கிற ஒரு லாங் லைஃப் இருக்கிற ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்பெனி அப்படிங்கிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து வரலாம் போகலாம், ஆனால் கம்பெனி நெவர் கோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். கம்பெனியோட லைஃபு லாங் லைஃப். அண்ட் த லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட். லைபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸு லிமிட்டட். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பேர் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஓகே, அக்கார்டிங் டு லார்ட் ஜஸ்டிஸ் டின்லே அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஒரு ஆத்தர் கம்பெனிக்கு டெஃபினிஷன் தந்திருக்காரு. என்ன அப்படின்னா, a company is an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. ஓகே, ஒரு கம்பெனி அப்படிங்கிறது நிறைய பேர் சேர்ந்த அமைப்பு. அவங்க சேர்ந்தவங்கெல்லாம் மணி ஆர் மணிஸ் ஒர்த்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பார்க்குறாங்க. ஒர்க் பார்த்து அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ, கம்பெனி சைட் என்ன சொல்கிறதோ அதுக்கு பிரகாரம் பிரித்து வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் கம்பெனி இஸ் an association of many persons who contribute money or money's worth to common stock and employ it in some trade or business and who share the profit or loss arising therefrom. The common stock so contributed is denoted in money and is the capital of the company. The person who contributed in it or from it or to whom it belongs are members. The proportion of capital which each member is entitled to his shares. ஓகே, ஸோ எந்தெந்த பெர்சன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸு, அவங்கெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த அளவுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஷேர் வரும். இந்த டெஃபினிஷன் கொடுத்தது யார் அப்படின்னா லார்ட் ஜஸ்டிஸ் டின்லே. கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அனதர் டாபிக் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனி அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாலோவிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாலண்டரி அசோசியேஷன். வாலண்டரி அசோசியேஷன் அப்படிங்கிறது தன்னிச்சையாக சேர்ந்த ஒரு அமைப்பு, நிறைய பேர் சேர்ந்த அமைப்பு. எ கம்பெனி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ். நோ லா கேன் கம்பல் பெர்சன் டு ஃபார்ம் எ கம்பெனி. எந்த ஒரு சட்டமும் நீ கம்பெனியில் மெம்பராக வரணும் அப்படிங்கிறது கம்பல்சரி பண்ணுறதில்ல. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தன்னிச்சையாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. தென் செகண்ட் ஒன் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. நம்ம சொன்னோம் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. கம்பெனி அப்படிங்கிறது கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், ஓனர்ஷிப்பு. கம்பெனி அப்படிங்கிறது செப்பரேட். ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. என் கம்பெனி இஸ் an artificial person. It has a separate legal entity which is separate and distinct from its members. மெம்பரிட்டிருந்து தன்னிச்சையாக இருக்குது, சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது செப்பரேட் லீகல் என்டிட்டி ஒன் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனி. தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் காமன் சீல். காமன் சீல், கம்பெனி வந்து தன்னிச்சையாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர், சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா காமன் சீல் வச்சு தான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்க. ஓகே, so a company may have a common seal which can be affixed on the documents. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டில் ஆத்தரைஸ்டு பர்சன் சீல் வச்சு சைன் பண்ணால் கம்பெனி ஓன் நேம்லேயே அசட்ஸ் வாங்கலாம், விற்கலாம், கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகலாம். ஓகே, காமன் சீல் அப்படிங்கிறது ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ கம்பெனிஸில் இருக்குது. தென் பெர்பெச்சுவல் சக்சஷன், இது அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம், லாங் லைஃப் மென்ஷன் பண்ணிக்கிறது. A company continues forever. Its continuity is not affected by the changes in its members. It can wound up only by law. சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ சட்டத்தால் மட்டும்தான் இதை க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, தென் liability. liability அப்படிங்கிறது லிமிட்டட் liability here. The liability of the sole traders of the company is limited to extent of the face value of the shares held by
them. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலையோ அது வரைக்கும் மட்டும்தான் போகும். ஃபேஸ் வேல்யூவில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலையோ அது வரைக்கும் மட்டும்தான் லைபிலிட்டி. ஸோ ப்ரைவேட் அசட்ஸ் வந்து நம்ம லாஸ் ஆக வேண்டிய கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ லைபிலிட்டி இஸ் ஹியர் லிமிடெட் லைபிலிட்டி. தென் another one point is transferability of shares. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஷேர்ஸ் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருந்தால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, பார்ட்னர்ஷிப்போட மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த பாயிண்ட்டு. கம்பெனி ஆரம்பித்தோம்னா இது மெரிட்ஸாக மாறிச்சு. transferability ஆஃப் ஷேர்ஸ். த ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி transferable except in case of a private company. Okay, so once again நம்ம ரிமைண்ட் பண்ணிக்குவோம். characteristics of a company. First point is voluntary association, second one is separate legal entity, third one is common seal, fourth one is perpetual succession, then another one is limited liability, last one is transferability of shares. Okay, then another type of topic is meaning and types of shares. shares அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பெனியோட கேபிட்டல் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் யூனிட்ஸ், ஸோ தட் யூனிட் இஸ் கால்டு ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, முன்னாடியே மீனிங்கில் பார்த்தோம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். த கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி இஸ் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அமௌண்ட். தீஸ் யூனிட்ஸ் ஆர் கால்டு ஷேர்ஸ். ஓகே, கேபிட்டல் 10 lakhs இருந்துச்சு அப்படின்னா 10 lakhs வந்து சின்ன சின்ன யூனிட்டால் டிவைட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு யூனிட்டோட சின்ன அமௌண்ட், ஸோ 100 rupeesோ 10 rupeesோ இருக்குது ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ அதுக்கு பேர் தான், அந்த சின்ன யூனிட்டுக்கு பேர் தான் ஷேர் அப்படிங்கிறது. த ஷேர்ஸ் விச் கேன் பி இஷ்யூடு பை அ கம்பெனி ஆர் 2 types. ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுல கம்பெனி 2 type ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், another one is ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, பிஃபோர் தட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் த ஷேர்ஸ் விச் ஹேவ் த ஃபாலோயிங் 2 preferential rights ஓவர் த ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர்ஸோட இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்ன டயத்தில் அப்படின்னா, எந்த டயத்தில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் டுவேர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் எ ஃபிக்ஸ்டு ரேட் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு மற்ற ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு தரணும். ப்ரிஃபரன்ஸ் டுவேர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் எ ஃபிக்ஸ்டு டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. அண்டு ஸோ டிசல்யூஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட், கம்பெனி லாஸ் வந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ஷேர்ஸ்க்காக ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குற ஒரு அமௌண்ட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட். ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் மாறு, ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆனால் மாறு, லாஸ் வந்தால் வராது, அந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கம்பெனியோட லைஃப் டைம் வரைக்கும் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, தென் another one is preference towards the repayment of capital on winding up of the company. நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது இவங்களுக்கு கொடுத்து தான் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு தரணும். ஓகே, ஸோ தீஸ் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு, தட் டைப் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் கால்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, தென் another type of shares is equity shares. equity shares அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, equity shares are those shares which are not preference shares. சிம்பிளாக சொல்கிறாங்க, எந்த ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லையோ அதுக்கு பேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. தீஸ் ஷேர்ஸ் டு நாட் என்ஜாய் எனி ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். அது தெரியும் இல்லையா, இந்த ஷேர்ஸுக்கு எந்த விதமான ப்ரிஃபரன்ஸ் இல்லை. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு பை த கம்பெனி. ஸோ இதில் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இல்லை, கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் அதிகமாகவும் இருக்கிறது, ப்ராஃபிட் கம்மியாகவும் இருக்கிறது, இதனுடைய டிவிடெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு. இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் எ கம்பெனி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெய்டு ஆஃப்டர் த பேமெண்ட்ஸ் ஆர் மேட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் ஆர்டினரி ஷேர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் ஆர்டினரி ஷேர்ஸ். ஓகே, நவ் கம்ப்ளீட்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மீனிங். ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், தென் டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் நிறைய இருக்குது. அதான் கம்பெனி பப்ளிக் கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட்டுக்கு பேர் கேபிட்டல். அதை வந்து கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டல் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஹியர்
The share capital of a company is divided into the following categories. First one is authorized share capital. Authorized அங்கீகரிக்கப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. It means such capital as is authorized by the memorandum of association. MOA அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம் தியரியில் காமர்ஸில். ஸோ கம்பெனியோட ரிலேட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லா விதமான ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற ஒன் டைப் ஆஃப் மெயின் டாக்குமெண்ட் தான் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, அதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அதில் உங்களுக்கு நேம் கிளாஸு, சுச்சுவேஷன் கிளாஸு, ரிஜிஸ்டர்ட் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நேம் கிளாஸு, சுச்சுவேஷன் கிளாஸு, ஆப்ஜெக்ட் கிளாஸு, லைபிலிட்டி கிளாஸு, சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸு, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலில் பார்த்துருப்போம். ஸோ அதில் எந்த அளவுக்கு அமௌண்ட் கேபிட்டல் கிளாஸில் சொல்லியிருக்காங்களோ அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் கேன் பி ரைஸ்டு ஆஸ் கேபிட்டல். இட் இஸ் நோன் ஆஸ் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல். இந்த இன்னொரு நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேம் வந்து உங்களை கேட்பாங்க. It means such capital is authorized by the memorandum of association. It is the maximum amount which can be raised as capital. It is known as registered capital or nominal capital. Then another one is issued capital. Issued capital அப்படிங்கிறது கம்பெனி பப்ளிக்காக இஷ்யூ பண்ணுற ஒன் டைப் ஆஃப் கேபிட்டல். ஓகே, இது வந்து ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலில் ஒரு பார்ட். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் தட் பார்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் விச் இஸ் ஆஃபர்டு ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கொடுக்குற கேபிட்டல் இஷ்யூடு கேபிட்டல். தென் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இஷ்யூடு பண்ணுற கேபிட்டலில் எவ்வளவு ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்களோ அந்த கேபிட்டல் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் இஷ்யூடு கேபிட்டல் which has been applied for and also allotted by the company. That one is subscribed capital. Okay. தென் கால்ட் அப் கேபிட்டல். எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண கேபிட்டலுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம். அதுக்கு பேர் கால்ட் அப் கேபிட்டல். இட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் கால்ட் அப் பை த கம்பெனி ஃபார் பேமெண்ட். திஸ் இஸ் த கால்ட் அப் கேபிட்டல். தென் பெய்ட் அப் கேபிட்டல். நம்ம கட்ட சொல்கிறது கால்ட் அப் கேபிட்டல், அவங்க பே பண்ணது பெய்ட் அப் கேபிட்டல். இட் இஸ் த பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் ஆக்சுவலி பெய்டு பை த ஷேர் ஹோல்டர்ஸ். தென் another one is ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிட்டல் இருக்குது. த கம்பெனி கேன் ரிசர்வ் எ பார்ட் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் டு பி கால்ட் அப் ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். இது கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறது. இட் இஸ் கால்டு ரிசர்வ் கேபிட்டல். ஓகே, ரைட். ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல், செகண்ட் ஒன் இஸ் இஸ்யூடு கேபிட்டல், தேர்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், ஃபோர்த் ஒன் இஸ் called up capital, fifth one is paid up capital, sixth one is reserve capital. Okay, right. Next topic is issue of equity shares. Equity shares issue பண்ணுறது, preference shares issue பண்ணுறது, மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எப்படி இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில். A public company may raise capital by issue of equity shares through the following ways. First one is public issue, second one is private issue, private placement, third one is right issue, fourth one is bonus share. இந்த மெத்தடில் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பப்ளிக் இஷ்யூ. பப்ளிக் இஷ்யூ மீனிங் என்ன அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த பப்ளிக் த்ரோ ப்ராஸ்பெக்டஸ் பை எ பப்ளிக் கம்பெனி இஸ் கால்டு பப்ளிக் இஷ்யூ. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ லீகல் டாக்குமெண்ட் இஸ் கால்டு, லீகல் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி இஸ் கால்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த பப்ளிக் த்ரோ ப்ராஸ்பெக்டஸ் பை எ பப்ளிக் கம்பெனி இஸ் கால்டு பப்ளிக் இஷ்யூ. இட் இஸ் இன்க்ளூட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அண்ட் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். ஓகே, ஸோ இது பப்ளிக் இஷ்யூ மெத்தட். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அப்புறம் பப்ளிக் அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டு ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஷேர்ஸ் வாங்குகிற ஒன் டைப் ஆஃப் மெத்தடு பப்ளிக் இஷ்யூ மெத்தட். ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ரைவேட் பர்சனுக்கு நம்ம தந்துடுறது. ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் பர்சன்ஸு ஷேர்ஸு சேல் பண்ணி தருவாங்க, கம்பெனியோட ஷேர்ஸ். இதுக்கு பேர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு. பாருங்கள், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எனி ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இன்விடேஷன் டு subscribe equity shares to select group of person by a company through issue of private placement offer letter and which satisfy the conditions specified in section 42 of the
இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஒரு குரூப் ஆஃப் பெர்சன் வந்து இதை ஷேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குன்னு தந்துடுவாங்க. அதுக்கு பேர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் ஷேர்ஸ் வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட மெம்பர்ஸாக வந்துடலாம். ஓகே, ரைட். திஸ் இஸ் த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். தென் தேர்ட் டைப் ஆஃப் இஷ்யூ மெத்தட் இஸ் ரைட் இஷ்யூ, உரிமை வெளியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் கம்பெனி த்ரூ எ லெட்டர் ஆஃப் ஆஃபர் இஸ் நோன் அஸ் ரைட் இஷ்யூ. ஏற்கனவே மெம்பர்ஸாக இருக்கிற ஒரு பெர்சனுக்காக, மெம்பர்ஸாக இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இவங்க ஷேர்ஸ் மறுபடியும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்தர் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு பேர் ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் அனதர் ஒன் இஸ் போனஸ் இஷ்யூ. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இதுவுமே ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிற பெர்சனுக்கு வந்து ஃப்ரீயாக தர்றது. ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் ஷேர்ஸ்க்கு பேர் போனஸ் இஷ்யூ, போனஸ் ஷேர்ஸ் அண்ட் போனஸ் இஷ்யூ. Issue of equity shares to existing shareholders of the company at free of cost out of accumulated profit is known as bonus issue. Okay, right. ஸோ என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற மெத்தடில் ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூ, செகண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு, தேர்டு ரைட் இஷ்யூ, ஃபோர்த் ஒன் இஸ் போனஸ் இஷ்யூ. ஓகே, ரைட். தென் அனதர் ஒன் இஸ் டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மறுபடியும் ஒரு தடவை பார்த்தலாம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், subscribed capital, right? Then issue of shares for cash in installment. ஸோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா பப்ளிக் இஷ்யூவில் இன்விடேஷன் தர்றோம். அந்த இன்விடேஷன் தான் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த இன்விடேஷன் பார்த்தோம்னே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னே பப்ளிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க கம்பெனிக்கு ஷேர்ஸ் வேணும்னு. ஷேர்ஸ் அந்த வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் அவங்க கொடுக்கும்போதே ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees அப்படின்னா அப்ளிகேஷன் அப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டியூ, செகண்ட் டியூ, தேர்ட் டியூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டியூவில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரொசீஜர் தான் ஷேர்ஸை வந்து ஷேரோட அமௌண்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். The share capital may be received through installment as below. First installment called application money. First installment application வாங்குறப்பவே ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது, அது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால்டு அலாட்மெண்ட் மணி. இந்த ஷேர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட். தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால்டு ஃபஸ்ட்டு கால் மணி. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அலாட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது ஃபஸ்ட்டு கால். ஓகே, முதல் அழைப்பு, ஃபஸ்ட்டு டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால்டு ஃபைனல் கால் மணி. ஸோ கடைசியாக இருக்கிற ஒரு டியூ அமௌண்ட்டுக்கு ஃபைனல் கால் மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆஃப்டர் அலாட்மெண்ட், whenever the need arises, call can be made. ஸோ ஆஃப்டர் அலாட்மெண்ட் செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச எப்போல்லாம் வந்து அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகே, அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பே பண்ணணும். கால் இஸ் டிமாண்ட் பை அ கம்பெனி டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் டு பே ஃபர்தர் இன்ஸ்டால்மெண்ட் டுவேர்ட்ஸ் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ண சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு பேர் தான் கால். கால் அப்படின்னா அழைப்பு. தேர் மே பி மோர் தேட் ஒன் கால். ஸோ கால்ஸ் வந்து டியூ அமௌண்ட்டு 2 அல்லது ஒரு காலுக்கு மேலே இருக்கலாம். எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் 3 கால்ஸ் அலோவ் பண்ணலாம். தீஸ் கால்ஸ் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் பை சீரியல் நம்பர்ஸ் சச் as ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், தேர்ட் கால் and so on. The last installment will be the final call. The weights and final will also added to the last call. Example, if third call is the final call, it will be termed as third and final call. ஸோ எந்த அமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் செட்டில்மெண்ட் பண்ணியதோ அதுக்கு பேர் ஃபைனல் கால் அப்படிங்கிற வேர்டு இதில் சேர்த்திக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் cash received from the shareholders. Okay, right. Thank you, students.